நெல்லையில் ரம்புட்டான் பழத்தின் விதை தொண்டையில் சிக்கி 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட மேலப்பாளையம் தெற்கு தைக்கா தெருவைச் சேர்ந்தவர் நிஜாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியும் நிஜாம் தனது 5 வயது மகன் ரியாஸை தனது பெற்றோரின் கண்காணிப்பில் விட்டுள்ளார். இந்நிலையில் தாத்தா ஷேக் பரீத்துடன் கடை தெருவுக்கு சென்ற ரியாஸ் கண்களை கவரும் வகையில் இருந்த ரம்புட்டான் பழத்தை சுவைக்க விரும்பி கேட்டுள்ளார். அடுத்த சில மணி நேரங்களில் என்ன நேரப் போகிறது என்பதை அறியாத ஷேக் பரீத் தனது பேரனின் ஆசைக்காக ரம்புட்டான் பழத்தை வாங்கி கொடுத்துள்ளார். ஆர்வத்தில் பழத்தை சாப்பிட்ட ரியாஸுக்கு அதன் விதை தொண்டையின் மூச்சுக்குழாய் பகுதியில் சிக்கிக் கொண்டது. கண்களை விழித்துக் கொண்டு மூச்சுவிட முடியாமல் திணறிய ரியாஸை உறவினர்கள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இருப்பினும் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். வழுவழுப்பான பழங்களை குழந்தைகள் சாப்பிடும் பொழுது அதை நன்கு மென்று உண்கிறார்களா என பெற்றோர் கவனிக்க வேண்டும் என நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை பிரிவின் தலைவர் ரவிக்குமார் தெரிவிக்கிறார். குழந்தைகளின் பெற்றோர்கள் வலுவழுப்பு தன்மை உள்ள பலாப்பழம், இளந்த பழம், ரம்பூட்டான் பழங்கள் இந்த மாதிரி பழங்களை சாப்பிடும்போது மிகவும் கவனமாக கையாள வேண்டும். சாப்பிடும்போது உறுதல் தன்மை இருக்கக்கூடாது, சவைச்சி சாப்பிட வேண்டும். அரசு மருத்துவமனைகள் நவீனமயமாக்கப்பட்ட நிலையில் இதுபோன்ற துயர சம்பவங்களை தவிர்க்க மக்கள் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகளை அணுக வேண்டும் என மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் தெரிவித்துள்ளார். எந்நேரமும் உடனடியாக நம்ம அரசு மருத்துவமனையை அணுகிறோம். வந்துட்டாலே நாங்கள் அடுத்த மாதிரி எமர்ஜென்சி ட்ரெக்கியாஸ்டமி அதெல்லாம் நாங்கள் தாய் வார்டிலே செஞ்சுருவோம். இஎன்டி டாக்டர் ஃபர்தர் ப்ரொசீஜர் கூட செஞ்சு அந்த மூச்சை சீராக வச்சு நாங்கள் காப்பாற்றுற அளவுக்கு கெப்பாசிட்டி எங்கள் அரசு மருத்துவமனையில் இருக்கு. சிறுவர்களுக்கு பழங்களை கொடுத்தாலும் பார்த்து கவனமுடன் கொடுக்க வேண்டும் என பெற்றோர்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள் மருத்துவர்கள்.